கல்வி கல்வி இன்று இலவசமாக எல்லா பக்கம் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. நம்ம அரசு பள்ளிகள் வந்து இலவச கல்வியை தான் கொடுக்குது. ஆனால் நம்ம எல்லோரும் இலவச கல்வியை நோக்கி அரசு பள்ளிகளுக்கு போகிறோமா? இல்லை. எல்லாரும் வந்து இப்போ எந்த புதுசாக ஸ்கூல் என்ன ஸ்கூல் வந்திருக்கு, ஓ இந்த வருஷம் இங்கே ப்ரைவேட் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கான், சரி ஓ இங்கே 1,00,000 ரூபாயா, கம்மியாக இருக்குப்பா, அங்கே 1,50,000 லட்சம், அங்கே சேர்த்துனா வெளில சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், 1,50,000 ரூபா கட்டி என் பையனை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று தரமான ஆசிரியர்கள் இப்போ போகிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான். அவங்க வேலை செய்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் வேணும், ஆனால் அவங்க பசங்களை அங்கே படிக்க வைக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்கள், அரசியலில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர், எல்லா அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அத்தனை பேர்த்துடைய குழந்தைகளும் கல்வி கற்றுக்கொள்வது அரசாங்கத்துடைய அரசு கல்வி நிலையங்களில் மட்டும்தான் அப்படிங்கிறத நாங்கள் உறுதியளிக்கிறோம்.